வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா, ப்ளம்பிங் வந்து ரீவொர்க் பண்ணலான்னு தான் வந்திருக்கோம். இந்த கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, பைப் வந்து லீக்கேஜ் ஆகுது. செவுரெல்லாம் நனைஞ்சு உள்ளலாம் தண்ணி வருதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நிறைய தண்ணியும் வேஸ்ட் ஆகுதுன்னாங்க. சரி நான் போயிட்டு பார்த்தோன்னே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா, கடப்பாக்கல் வச்சுருந்தாங்க. அதை வந்து எடுத்துகிட்டு பார்த்தோம் உடச்சி. டீ ஹேண்ட பார்த்தீங்கன்னா, சென்டராகவே உடஞ்சிருக்கு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, லோடு தாங்காம தான் உடஞ்சிருக்கு. நம்ம எல்போ ஏற்றுறது கூட ஈஸியாக ஏற்றிடலாம். ஆனால் டீயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாயிண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எதனாலன்னு சொல்கிறேன்னா, நம்ம 3 பக்கமே கப்ளிங் போட்டு பர்ஃபெக்ட்டா ஏற்றினா மட்டும் தான் லீக்கேஜ் ப்ராப்ளம் வராது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியெல்லாம் போட்டு செக் பண்ணிட்டோம். எந்த இடத்துலையும் சின்ன லீக்கேஜ் கூட கிடையாது. இது பார்த்திங்கன்னா மேலே தண்ணி போகிறது டேங்க்குக்கு. கஸ்டமர் வந்து எனக்கு வந்து கேட் வால் வச்சு கொடுப்பா, செடிக்கெல்லாம் தண்ணி பாய்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கு தகுந்த மாதிரி 3/4 கேட் வால் வாங்கிட்டு வந்து அதுவும் வச்சு கொடுத்துட்டோம். அடுத்து வந்து கஸ்டமர் வந்து மேலே வந்து டேங்க்கில் ரொம்ப உப்பு இருக்குது, அது கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்க முடியுமான்னாங்க. சரி நாங்கள் அதில் தானே ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு டேங்க்கை வந்து அறுத்து எடுத்து கீழே இறக்கிட்டு, இது வேறு ஒருத்தர் ப்ளம்பிங் பண்ணது, நம்ம பண்ணது கிடையாது. ஏன்டா இப்படி பண்ணி வச்சுக்கிற அப்படின்லாம் சொல்லாதீங்க. நம்ம டேங்க் அறுத்து பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கப்ளிங்கை போட்டு ஏற்றி டேங்க் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோம்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா இவ்வளோ இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணோம்னா எந்த அளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போடாமலே பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன விஷயம் கமெண்ட் பண்ணுவீங்கன்றதுனால தான் நாங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம்.